வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சியில். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னைக்கு டே 98 நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து 30 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இது வரைக்கும் எங்கள் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆஸ் வெல் அஸ் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டே 92க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம் ஃபார் ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் in an undirected graph of on n vertices and m edges have time complexity, that is theta of m plus n. mங்கிறது நம்பர் ஆஃப் எட்ஜஸ், என்னங்கிறது வெர்டிசஸ். இது மோஸ்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம் நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் என்ன அப்படின்னா டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ் தான். ஸோ டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் m plus n. Then which of the following statement are true from the statements given below? A tree is a graph but graph is not a tree அப்படிங்கிறது. ஸோ ட்ரீ அப்படிங்கிறது ஒரு கிராஃபாக தான் இருக்கும். பட் ஒரு கிராஃப் இந்த மாதிரி சைக்கிள் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் அ ட்ரீ. ஸோ எல்லா கிராஃபுமே ட்ரீயாக இருக்கிற நீர் கிடையாது. பட் ட்ரீ கிராஃபாக இருக்கலாம். ஆல் த ட்ரீஸ் ஆர் கிராஃப் பட் கிராஃப் இஸ் நாட் அ ட்ரீ. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். தென் ட்ரீஸ் அண்ட் கிராஃப் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட டைப்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே ட்ரூ தான். Both statement 1 and 2 are true. Then question number 3, which of the following statement are true for an undirected graph? So ஒரு undirected graph பார்த்தோம் அப்படின்னா number of odd degree vertices. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். The A, B, C. ஸோ odd degree vertices அப்படின்னா A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் number of vertices அது கூட இருக்கிறது 2. ஸோ அதோட டிகிரி 2ஆக இருக்கும். அதே பியோட டிகிரி ஒரு லைன் தான் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ 1. சியோட டிகிரியும் 1 தான். இப்போ நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ்னா இதில் எதெல்லாம் ஆட் டிகிரி வெர்டிசஸ் பி அண்ட் சியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஈவன். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஈவனாக இருக்கும். ஸோ தட் இஸ் ட்ரூ. அதே சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஆல் வெர்டிசஸ் இஸ் ஈவன். ஸோ எல்லாத்தோட இதையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈவன். இது ஒரு ஜென்ரலான டேர்ம், கிராஃபோட ஒரு ஜென்ரிக்கான டேர்ம்னால நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். எல்லா டிகிரிஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அது ஈவனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ போத் பி அண்ட் கியூ ஆர் ட்ரூ. Then question number 4, which traversal algorithm is typically implemented using stacked data structure? Stackனா நமக்கு தெரியும் DFS, அதே Q அப்படின்னா BFS. Then an undirected graph with n vertices and e edges are represented by adjacency matrix. ஸோ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A, B, C, Dன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஏபிசிடி, எங்கேயும் அதே மாதிரி ஏபிசிடின்னு இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே சேம் இதுக்கு நமக்கு 0 தான் போடுவோம். தட் இஸ் ஏ டு ஏ, பி டு பி, சி டு சி 0 தான். நெக்ஸ்ட் ஏலேருந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னா பி மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் 1, மற்றதெல்லாம் 0. பியிலேருந்து எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஏயும் சியும். ஸோ பியிலேருந்து ஏக்கும் சிக்கும் 1 போடுவோம், மற்றதெல்லாம் 0. சி டியும் பி கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கும் சி பிக்கும் டிக்கும் 1 அண்ட் ஏக்கு 0. டி எடுத்துக்கிட்டோம்னா சி மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சிக்கு மட்டும் 1 போட்டுட்டு ரிமைனிங் 0ன்னு போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டிகிரி ஆஃப் எனி வேர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஏக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறப்போ 1, பிக்கு இந்த ரோவை டிராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதில் நம்பர் ஆஃப் டிகிரி கால்குலேட் பண்ணிடலாம். சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2, டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1. ஸோ ஒரு நோட்ஸ்க்கும் இந்த
இந்த வெர்டெக்ஸ்க்கும் வந்து எவ்வளோ டிகிரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த ரோ வச்சு கால்குலேட் பண்ணாலே போதும். ஸோ இந்த ரோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் பொறுத்து. ஸோ எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்கோ அதான் வந்துட்டு அந்த டைம் தான் வந்து நமக்கு டிகிரியை கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துக்க டைமா இருக்கும் யூசிங் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் ஆர்டர் ஆஃப் என். என்னங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். எவ்வளோ எட்ஜஸ் வேணா இருக்கலாம், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நம்ம அட்ஜசன்சி ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறதுனால டைரக்டா அந்த நம்பர் ஆஃப் ரோஸ்ல வந்து எவ்வளவோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். The weight of minimum spanning tree in a graph G calculated using Kruskal's algorithm. ஸோ நம்ம வந்து இதில் A, D, C, D, E அப்படி நம்மளாவே நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உள்ளதுலே கம்மியாக இருக்கிறது A to B, ஸோ 2. நெக்ஸ்ட் கம்மியாக இருக்கிறது D to E, தட் இஸ் 3. நெக்ஸ்ட் வந்து 4, B to E வந்து 4. அடுத்தது 5 இருக்கு. பட் அதை நம்ம போட்டோம் அப்படின்னா சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால அதை நம்ம இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து சி கூட 6. ஸோ இப்போ எல்லா நோடுமே கனெக்ட் ஆச்சு. ஏ, பி, சி, டி, இ எல்லாமே வந்து கனெக்டடாக தான் இருக்கு. ஸோ இந்த எட்ஜை நம்ம வந்து சேர்த்துக்கல, ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். இப்போ டோட்டல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 6 + 4 + 3ங்கிறப்போ 15 வந்துடும். ஸோ வெயிட் ஆஃப் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து 15. Next, consider a directed graph given below. Which one of the following is true? ஸோ டோபாலஜிக்கல் ஆர்டரிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியலாக நமக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன் ஆர்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ பியோட இன் ஆர்டர் 0. தட் இஸ் வந்து எவ்வளவு அதை அது உள்ள வர அந்த வேர்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். தென் கியூக்கு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக 3 இருக்கு. தென் ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வருது. எஸ்ஸுக்கு வந்து 0. ஸோ இந்த இடத்துல நம்ம இனிஷியலாக எதுக்கு 0 இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ பி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிங்கிற இந்த நோடும் அதோட வேர்டெக்ஸும் ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடி நம்ம கால்குலேட் பண்ணணும். இது இனிஷியல் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் வந்து இன் டிகிரி 0வா இருக்கு அப்படின்னா எஸ்ஸுக்கு மறுபடி 0, தென் கியூக்கு வந்து 2 இருக்கு, ஆருக்கு வந்து 1 இருக்கும் இல்லையா. ஒரே ஒரு இதுதான் வருது, பிகாஸ் நம்ம இந்த எட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் கம்மியா இருக்காங்க அப்படின்னா எஸ் கம்மியா இருக்கு. ஸோ இந்த எஸ்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஆர் டு கியூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரிமைனிங் தேர்ட்ல வந்து என்ன இருக்கு, ஆருக்கு 0வா இருக்கும், கியூக்கு வந்து 1ஆ இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல யாருக்கு 0 இருக்கு அப்படின்னா ஆர். அதுக்கப்புறமா ஆரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த இதையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ கியூ இது வந்து ஒரு டோபாலஜிக்கல் சார்ட்டிங் நமக்கு கிடைச்சது. பிகாஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பியும் 0 தான், எஸ்ஸும் 0 தான். ஸோ நம்ம எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம், பிஏயும் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் சான்ஸ் வந்து நமக்கு எஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எஸ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸோட நோடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாரி எஸ் கூட இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிக்கு 0வா இருக்கும், கியூக்கு வந்து 2 இருக்கு, தென் ஆருக்கு வந்து 1 இருக்கு இன் டிகிரி. இது 1 தான் இன் டிகிரி, கியூக்கு வந்து 2 இன் டிகிரி இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா 0 இருக்கிற பி எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ பி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூவும் ஆரும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த நோடு தென் ஆர் கியூவும் அந்த எட்ஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கியூவோட இன் டிகிரி 1ஆ இருக்கும், ஆருக்கு வந்து 0வா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆரை சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆரையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த எட்ஜையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூ மட்டும் வித்தவுட் இன் டிகிரி தட் இஸ் 0ல இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பா இருக்கும். ஸோ நம்ம சப்போஸ் பிஆர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பிஎஸ் ஆர்கியூ வரும், எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்பி ஆர்கியூன்னு வரும். ஸோ போத் பிஎஸ் அண்ட் எஸ்பி ஆர்கியூ ஆர் டோபாலஜிக்கல் ஆர்டரிங்ஸ்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8.
Total number of nodes required to represent the following tree using linked list representation. First வந்து நம்ம A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A கூட யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க B, C, then D. ஓகே இதை தான் நம்ம நோடா வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் B கூட எதெல்லாம் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஏயும் ஈயும். நெக்ஸ்ட் சியில் எதெல்லாம் அப்படின்னா ஏ இருக்கு. ஓகே சி கூட லிங்க் ஆயிருக்கிறது ஏ, ஜி, தென் ஹெச், அப்புறமா ஐ. ஓகே டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏ மட்டும்தான். அடுத்து இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி மட்டும்தான். எஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பி மட்டும்தான். ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சியும் ஜேயும் இருக்கு. நெக்ஸ்ட் ஹெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சியும் கேயும் இருக்கும். ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் சி மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம நோடு ரெப்ரசன்டேஷனாக பண்ணியிருப்போம். ஓகே இதுல இருந்து இது கனெக்ட் ஆயிருக்கும். ஜேக்கு அப்புறமா எதுவும் இல்லாததுனால நல் நோடு. சிக்கு அப்புறமா சியோட நெக்ஸ்ட் கே, கேயோட நெக்ஸ்ட் வந்து நல். இங்கேயும் நல். ஏக்கு அப்புறமா எதுவும் இல்லை நல். ஓகே இது மாதிரி நம்ம லிங்க்டு லிஸ்ட் நோடா அதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். டியும் நல்லா இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 வந்துருச்சு. ஓகே இதுதான் ஆன்சர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் எல்லா இதையும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கூட கனெக்ட் ஆகிருக்கிறது பி, சி, டி. ஸோ பி, சி, டி நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இந்த இடத்துல 3 இருக்கும். பி கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இஎஃப் அப்புறமா ஏ, அதான் ஏஇஎஃப். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3 இந்த இடத்துல. சி கூட கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து 3 + ஏ. ஸோ இந்த இடத்துல 4. டி கூட கனெக்ட் ஆயிருக்கிறது ஜஸ்ட் ஏ மட்டும்தான், அதனால ஏ. ஓகே நம்பர் ஆஃப் நோட்ஸ் 1. தென் இ கூட பி மட்டும்தான். எஃப் கூடவும் பி மட்டும்தான். ஜி கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சியும் ஜேயும், அதான் சியும் ஜேயும். ஸோ 2. ஹெச் கூட கனெக்ட் ஆயிருக்கிறதும் சியும் கேயும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2. ஐ கூட கனெக்ட் ஆயிருக்கிறது ஜஸ்ட் சி மட்டும்தான், அதனால நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இங்க 1. ஜே கூட கனெக்ட் ஆயிருக்கிறது ஜி மட்டும்தான், ஸோ 1. கே கூட கனெக்ட் ஆயிருக்கிறது ஹெச் மட்டும்தான், ஸோ 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 + 3 6 10 11 12 13 13 15 17 18 19 20ங்கிறதுனால 20 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கிராஃப் ட்ராவர்சல் அல்காரிதம்? ஸோ இதில் எதுவுமே வந்து கிராஃப் ட்ராவர்சல் அல்காரிதம் கிடையாது. கிரீடி, டிவைட் அண்ட் கான்கர், டைனமிக். ஸோ மோர் தேன் 1. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். Which of the following ways can be used to represent a graph? கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு adjacency list and adjacency matrix நம்ம சிலபஸ் படி பார்க்குறோம். பட் adjacency list, adjacency matrix as well as incidence matrixும் வச்சு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சேலஞ்ச் டே 93ல நம்ம பார்க்கலாம். Which of the following sorting algorithm in its typical implementation gives best performance when applied on an array which is sorted or almost sorted? ஒரு சார்ட்டா இருந்துச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் சார்ட்னா 1 or 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எது வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படின்னா எப்பவுமே இன்சர்ஷன் சார்ட். ஓகே ஆல்மோஸ்ட் சார்ட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல எது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட். The decrease by variable factor approach involves reducing the problem size by a variable factor in each step. ஒரு ப்ராப்ளமோட பெரிய சைஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணி சின்ன சின்னதாக பண்ணுறது தான் வந்து என்னன்னா மெர்ஜ் சார்ட்டில் தான் நம்ம அதை மாதிரி பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. விச் இஸ் அ பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பபிள் சார்ட்? ஸோ வந்து n⁻2 அப்படின்னு கொடுத்தோம்னா தட் இஸ் வந்து அது வேர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ்க்கு தான் வரும்.
ஓகே, worst கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ். பெஸ்ட் கேஸ்க்கு வந்து ஆர்டர் ஆஃப் n தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு கேட்டதுனால ஆர்டர் ஆஃப் n வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 4, you have to sort 1 GB of data. ஆனா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது 100 MB தான் இருக்கு, கம்மியா இருக்கு அதை விட. விச் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் வில் பி மோஸ்ட் அப்ராப்ரியேட். ஸோ வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்றது வந்து எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மர்ஜ் சார்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவைலபிள் தவிர எக்ஸ்ட்ரா மெமரியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மர்ஜ் சார்ட்னால ஆன்சர் மர்ஜ் சார்ட். விச் சார்ட்டிங் அல்காரிதம் வில் டேக் லீஸ்ட் டைம் when all the elements of input array are identical. ஐடென்டிக்கலா இருந்தா எதெல்லாம் வந்து பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா பபிள் சார்ட் as well as வந்து இன்சர்ஷன் சார்ட் தான் வந்துட்டு பெஸ்டா. ஐடென்டிக்கல் எல்லா எலமெண்ட்ஸுமே ஐடென்டிக்கலா இருக்கும்போது எந்த சார்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பபிள் அண்ட் இன்சர்ஷன். ஓகே, ஐடென்டிக்கல்ங்கிற டேர்ம் பார்த்தா உங்களுக்கு இந்த ரெண்டு சார்ட்டிங்கும் ஞாபகம் வரணும். இந்த இடத்துல பபிள் இல்ல இன்சர்ஷன் மட்டும் கொடுத்ததுனால நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் ஹேஸ் த லோயஸ்ட் worst கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லோயஸ்ட். ஓகே, worst கேஸ் காம்ப்ளெக்சிட்டினாலே நமக்கு வந்து ஹையஸ்ட் ஆர்டர் தான் அதோட அது. அதுல எது கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மர்ஜ் சார்ட்டுக்கு வந்து L log n தான் வந்து worst கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். இதுக்கு மட்டும் ஆர்டர் ஆஃப் n log n. ஸோ நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்த இதுபடி லாக்ரிதமிக்ல வர்றது எப்பவுமே n ஸ்கொயரை விட கம்மியான ஆர்டர்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ லாக் n தான் கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுனால மர்ஜ் சார்ட் தான் வந்து ஆன்சராக இருக்கும். Next question number 7, the number of swapping needed to sort the number 822 7 931 539 ascending order using bubble sort ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பபிள் சார்ட்டோட மெத்தட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பபிள் சார்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது சால்வ் பண்ணுவாங்க. ஸோ 8 22 7 9 31 5 13 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ் 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம பாஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாஸ் 1ல கம்ப்ளீட்டா நம்ம ஒரு எலமெண்ட்டா வந்து அட்ஜசன்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8யும் 22யும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதில் வந்து கரெக்டாக தான் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 2யும் 3யையும் நம்ம பண்ணுறோம். ஓகே, 2யும் 3யும் பண்ணோம் அப்படின்னா 7 வந்து ஸ்வாப் ஆகுற மாதிரி இது. ஸோ 7 22 9 31 5 13 வரும். ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு ஸ்வாப் வந்து பண்ணியிருப்போம். ஓகே, இதுக்கு ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்வாப்பிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்வாப்பிங்கை நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 1 and 2 பண்ணியாச்சு, 2 and 3 பண்ணியாச்சு. இப்போ 3யும் 4த்தையும் வந்து 4th பிளேஸையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதை பண்ணோம் அப்படின்னா 9 வந்து ஸ்வாப் பண்ணுறோம். பிகாஸ் 9 வந்து கம்மி நம்பர்னால 9 இங்கே வரும், 22 இங்கே வரும். ஸோ ரிமைனிங் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 9 ஸ்வாப் பண்ணியிருப்போம். ஸோ 2 ஸ்வாப் நடந்திருக்கு. அகெயின் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம 3யும் 4யும் கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம 4ம் 5ம் கம்பேர் பண்ணுறோம். அதில் வந்து ஸ்வாப்பிங் தேவையில்ல, பிகாஸ் 22 வந்து லெஸர் நம்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 5யும் 6th பிளேஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ 5 வந்து கம்மினால 8 7 9 22 5 31 13 இருக்கு. இந்த இடத்துல நம்ம 5 ஸ்வாப் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணணும், 6th பிளேஸையும் 7த்தையும் கம்பேர் பண்ணும்போது 13 லெஸர் நம்பர்னால நம்ம மறுபடியும் ஸ்வாப் பண்ண போகிறோம். 22 5 13 31 வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம 13 ஸ்வாப் பண்ணியிருப்போம். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் 1ல வந்து நம்ம 4 ஸ்வாப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாஸ் 2. பாஸ் 2ல நமக்கு இதில் என்ன ஸ்டேட்ல இருந்தோ அதே இதில் எழுதிக்கணும். ஸோ 8 8 7 9 அப்புறமா 22 5 13
31 இதான் வந்து பாஸ் 1ஓட அவுட்புட். பாஸ் 1ஓட அவுட்புட் இங்க எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 7 வந்து இங்க வந்துரும். தட் இஸ் ப்ரீவியஸ் பிளேஸ்க்கு அதோட 8ஓட பிளேஸ்க்கு ஸ்வாப் ஆயிரும். பிகாஸ் 8 விட கம்மி இல்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்வாப் பண்ணியிருக்கோம். செகண்ட் பிளேஸ் நம்ம கம்பேர் பண்ணோம்னா கரெக்டா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்வாப்பிங் தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் கம்பேர் பண்ணோம்னாலும் 9 லெஸ்ஸர் நம்பர் தான். ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்வாப்பிங் தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து 22யும் 5யும் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து லெஸ்ஸர் நம்பர்னால 8, 9, 5 ஜஸ்ட் 5 மட்டும் 22யும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம 5 வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம். அகைன் நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சாச்சுங்கிறதுனால நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் 13 லெஸ்ஸர் நம்பர்னால 7, 8, 9, 5, 13 அப்புறமா 22, 31 வருது. ஓகே, இந்த இடத்துல நம்ம 13 ஸ்வாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் தேவைப்படல. ஸோ இதில் பாஸ் 2ல நம்பர் ஆஃப் ஸ்வாப் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 3 ஸ்வாப் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, இது வந்து பாஸ் 2. தென் பாஸ் 3 பார்க்கலாம். பாஸ் 3ல இதோட அவுட்புட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 7, 8, 9, 5, 13, 22, 31 இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் வந்து தேவைப்படாது. ஏன்னா ஆர்டரா தான் இருக்கு. 7ம் 8ம் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. 8ம் 9ம் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து இங்க வரணும் இல்லையா? ஸோ 7, 8, 5, 9, 13, 22, 31 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணியாச்சு. இதை ரெண்டையும் கம்பேர் பண்றோம். கரெக்டா தான் இருக்கு அசெண்டிங் ஆர்டர்ல. இதுவும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. இதுவும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ பாஸ் 1ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்வாப் வந்து நம்ம என்ன பண்ணோம்? 5 மட்டும் தான் பண்ணியிருப்போம். ஸோ 1 ஸ்வாப். ஓகே, இது வந்து பாஸ் 3யோட ரிசல்ட்டா இருக்கும். தென் வந்து பாஸ் 4 நம்ம பண்ண போறோம். அதுல இதோட அவுட்புட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படியோ அதை எடுத்துக்கிறோம். 22, 31. ஸோ மறுபடி இதில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இது அசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்கு. செகண்ட் இது பார்க்கும்போது 5 வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். ஸோ அகெயின் வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த பிளேஸ் நம்ம ஸ்வாப் பண்ணியாச்சு. ஒரு ஸ்வாப் நடந்திருக்கு. அகெயின் 18, 9யும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் தேவைப்படாது. 9ம் 13ம் கம்பேர் பண்ணோம்னாலும் நோ ஸ்வாப்பிங் நீடட். 13, 22னாலும் நோ ஸ்வாப்பிங் நீடட். ஸோ இதுதான் வந்து பாஸ் 4. இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. பாஸ் 4ல நம்பர் ஆஃப் ஸ்வாப் வந்து 1 ஆர். நெக்ஸ்ட் வந்து பாஸ் 5. பாஸ் 5ல வந்து நம்ம மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும். 7, 5, 8, 9, 13, 22, 31. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து இங்க ஸ்வாப் ஆகி வரணும். ஸோ 5, 7, 8, 9, 13, 22, 31 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. அசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்கு, ப்ராப்பராக தான் இருக்கு. 9ம் 31ம் ப்ராப்பராக, 13ம் ப்ராப்பராக தான் இருக்கு. 13ம் 22ம் ப்ராப்பராக தான் இருக்கு. 22ம் 31ம் ப்ராப்பராக தான் இருக்கு. ஸோ ஓவரால் வந்துட்டு இங்க எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குங்கிறப்போ 5ம் அதோட ப்ராப்பர் பிளேஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியிறப்போ இதோட நம்ம சார்ட்டட் அரேயை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ பாஸ் 5ல நம்பர் ஆஃப் ஸ்வாப் எவ்வளவு? 1. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா பாஸ் 1ல வந்து எவ்வளோ வந்துச்சு? 4 வந்துச்சு. 4 + 3 டோட்டல் வந்து 7. இங்க வந்து டோட்டல் 8 இருக்கும். இங்க டோட்டல் 9. இந்த 1 ஸ்வாப்பையும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் 10 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்வாப்பிங் வந்து 4. ஆப்ஷன் 4 தட் இஸ் 10 ஸ்வாப் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர் 10 ஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் அன் எலமெண்ட் ஆஃப் array of elements, array of 5, 4, 3, 2, 1. What are the steps insertions done while doing insertion sortன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்சர்ஷன் சார்ட் படி எந்த மாதிரி ஸ்டெப் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதில் எல்லாமே இப்படி தான் கேட்பாங்க. பிகாஸ் வந்து எல்லாத்தோட அவுட்புட்டும் வந்து கண்டிப்பாக வந்து சார்ட்டட் அரேயாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து என்ன மாதிரி அது இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் எந்த மாதிரி நம்ம அதில் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ சார்ட்டிங் வந்து இம்பார்ட்டண்ட்டா வந்து மர்ஜ், குயிஃப், இன்சர்ஷன், பபிள் இதெல்லாம் வந்துட்டு நான் குடுத்துருக்க அந்த இம்பார்ட்டண்ட்டான சார்ட்டிங் வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இன்சர்ஷன் சார்ட் அப்படிங்கிறது நம்ம சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் அப்படின்ட்டு 2ஆ எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ 5, 4, 3, 2, 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத வந்து அன்சார்ட்டட், சார்ட்டட்ன்னு பிரிச்சுக்கணும். ஓகே. இது வந்து சார்ட்டட்ல இருக்கும். இது வந்து நம்ம அன்சார்ட்டட் அப்படின்ட்டு 2ஆ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 5 அப்படி வச்சுட்டு 4 வந்து நம்ம பிளாங்கா மாத்திப்போம். ஓகே. பிளாங்கா மாத்திட்டு 3, 2, 1 இருக்கும். ஓகே. 1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம temp equal to 4ன்னு எடுத்துப்போம். ஓகே. 4ன்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத இந்த சார்ட்டட் அரே கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் லெஸ் தேன் 5. 4 இஸ் லெஸ் தேன் 5ங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல அதை மூவ் பண்ணிட்டு இந்த 5 வந்து ஜஸ்ட் ரைட்ல வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே. ரைட்ல மூவ் பண்ணதும் அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எம்டி பிளேஸ்ல யார் இருந்தாங்க? தட் இஸ் டெம்ப் இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதான் வந்து ஃபர்ஸ்ட் இதோட ரிசல்ட். ஓகே. நமக்கு ஸ்டெப்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 வந்து நம்ம டெம்பா எடுத்துக்கிட்டோம். டெம்ப் ஈக்குவல் டு 4ன்னு அதை கம்பேர் பண்ணா இந்த பிளேஸ்க்கு வந்துருச்சு. 5 இங்க மூவ் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. ஸோ 4, 5, 3, 2, 1 அப்படிங்கிறது இதுல எழுத வருது அப்படின்னா ஏலையும் வருது, ஆப்ஷன் ஏலையும் வருது, டிலையும் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து யாரை நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா 3யை வந்து எடுப்போம் இல்லையா? சார்ட்டட் அரேல இருந்து அன்சார்ட்டட் அரேல யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள நம்ம தூக்கி டெம்ப்ல போட்டுருவோம். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு 3 அதை வந்து நம்ம இந்த சார்ட்டட் அரே கூட 1 by 1ஆ செக் பண்ணி பார்ப்போம். 5 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து அதை விட ஜாஸ்தி தான். ஸோ வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து 3 வரும். 5 வந்து இங்க மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல 3 வந்து வந்துடும். ஓகே. 3 இங்க வந்துடும். 4 வந்து அதோட நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆயிரும். ஓகே. இதுதான் வந்து 3யோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 3, 4, 5, 2, 1 அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது. இங்கே வந்து 2 ஃபர்ஸ்ட் பிளேஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ராங். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு இதுலேயே தெரியும். எனிஹாவ் அடுத்தது பார்த்துடலாம். ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு 5 வரைக்கும் சார்ட்டடாக ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க? 2 இருக்காங்க. 2வை வந்து நம்ம டெம்பாக எடுத்துக்கிறோம். டெம்ப் ஈக்குவல் டு 2. இந்த 2வை நம்ம 1 by 1ஆ இந்த சார்ட்டட் அரேல நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 2 வரும். 5 இங்க மூவ் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் சார்ட்டட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 4 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 இங்க வந்துட்டு 4 வந்து இங்க மாறிடும். 3 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 இங்க வந்துட்டு 3 இங்க ஸ்வாப் ஆயிரும். 1 வந்து இங்க இருக்கும். ஓகே. ஸோ 2, 3, 4, 5, 1 அதான் அடுத்த ஸ்டெப்ல வரது. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த 1 மட்டும் தான் அன்சார்ட்டட் அரேல இருக்கு. ஸோ அதை கூட நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 5 கூட பண்ணோம் அப்படின்னா 5 வந்து கம்மினால 5 சாரி ஜாஸ்ட் பெரிய நம்பர் ஹையர் நம்பர்னால 5 இங்கே வந்துட்டு 1 இங்கே வரும். இது வரைக்கும் சார்ட்டட் அரேயா நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 1 4 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 4 இங்கே வந்துட்டு 1 இங்கே வந்துடும். 3 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 1 வந்து இங்கே வந்துட்டு 3 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் 2 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1 இங்கே வந்துட்டு 2 இந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ சார்ட்டடாக இருக்கும். 1, 2, 3, 4, 5 அதான் ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதை டெம்பாக எடுத்து இந்த சார்ட்டட் அரே கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரே நம்பர் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லா நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். Next question number 9. Assume that we use bubble sort to sort n distinct elements in ascending order
when does the best case of bubble sort occur அப்படிங்கிருக்காங்க. எல்லாமே n distinct element. ஓகே, n distinct elementனா எதுவுமே ஐடென்டிக்கல் நம்பர் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். எப்போ வந்து பெஸ்ட் கேஸ் வந்து பபிள் சார்ட் படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா எப்படி இந்த அசெண்டிங் ஆர்டர்ல ஆல்ரெடி சார்ட்டடா இருந்தது அப்படின்னா பபிள் சார்ட் யூஸ் பண்ணா நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட், கன்சிடர் a situation where swap operation is very costly. Which of the following sorting algorithms should be preferred so that the number of swap operations are minimized in general? ஸோ நம்ம ஸ்வாப்பிங்கை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சார்ட்டிங் வந்து செலெக்ஷன் சார்ட்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம், செலெக்ஷன் சார்ட்டோட டிஸ்கஷனில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்வாப் ஆப்ரேஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்வாப் எஸ், செலெக்ஷன் சார்ட்டும் எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்வாப்பை கம்மி பண்ணுறதுக்கு செலெக்ஷன் சார்ட். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்ச் டே 94ஓட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் இஸ் யூஸ் டு சால்வ். டிஜிஸ்ட்ராஸ் அப்படின்னாலே சிங்கிள் சோர்ஸ். ஓகே, சிங்கிள் சோர்ஸ், கண்ணை மூடிட்டு சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்க போட்டுடலாம். Which of the following is the most commonly used data structure for implementing Dijkstra's algorithm? ஓகே, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா டிஜிஸ்ட்ராஸ்க்கு வந்து மின் ப்ரையாரிட்டி கியூ. ஓகே, பிகாஸ் நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து தானே எடுப்போம். ஸோ மின் ப்ரையாரிட்டி கியூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் கிராஃப். வாட் இஸ் த மினிமம் காஸ்ட் டு ரீச் எஃப் வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எதுல இருந்து அப்படின்னா பியில் ஸ்டார்ட் பண்ணி எஃப் வரைக்கும் வரதுக்கான மினிமம் காஸ்ட் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது டிஜிஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத் பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் டு டி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எதை வந்து அது செலக்ட் பண்ணோம் அப்படின்னு எஸ்ல இருந்து இங்க டி ரீச் பண்றதுக்கு என்ன பாத் வந்து செலக்ட் பண்ணணும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம மினிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். தென் வந்து இது பிரிம்ஸ் அல்காரிதம். ஸோ இது மூணுமே வந்துட்டு நமக்கு இப்போ 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் கிராஃப்னு அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இந்த டயக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோர்ஸ் வந்து பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பி, சி, டி, இ, எஃப் அண்ட் ஜி. ஓகே, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும், பி மட்டும் 0, மற்றது எல்லாத்துக்குமே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற அந்த டிஸ்டன்ஸ், மினிமல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாதுங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுட்டு பிக்கு வந்து 0 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பியிலேருந்து எங்கெல்லாம் போகுது பார்க்கணும். ஓகே, அவுட் டிகிரி எதெல்லாம் வந்து வெளியில் பியிலேருந்து போகிற பார்த்து என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுலேருந்து வர்றது வந்து சிக்கு போகுது, நெக்ஸ்ட் வந்து ஜிக்கு இருக்குது பார்த்து இல்லையா. ஸோ பி டு சி அண்ட் பி டு ஜி. பி டு சி எவ்வளவு 2. ஸோ பி டு சி வந்து 2 இருக்கு. ஆக்சுவலாக இதோட வெயிட் எவ்வளவோ அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 0னால 0 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 தான் வந்து இப்போ சியோட வெயிட். நம்ம இந்த வெயிட் போடும்போது அதோட ப்ரீவியஸ் வெயிட் என்னன்னு பார்க்கணும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா தான் இந்த வெயிட்டை வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து 1. இங்கே வந்து ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ 0 + 1 அப்படிங்கிறப்போ ஜிக்கு வந்து நம்ம 1 போடுறோம். பட் அது இன்ஃபினிட்டியை விட கம்மினா தான் அதை போடுறோம் நம்ம. ஓகே, ஸோ 1ன்னு போடுறோம். மற்றதெல்லாம் எந்த அப்டேஷனும் இல்லாததுனால இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம பி தான் வந்து கம்மியான பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம பியை செலக்ட் பண்ணிட்டு பி டு சி, பியிலேருந்து ஜி என்னென்னா பார்த்துருக்கோம் அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல எது கம்மி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியிலேருந்து என்னெல்லாம் பார்த்து போகுது அப்படின்னு பார்க்கணும். டிக்கு போகுது, தென் இக்கு போகுது, எஃப்க்கு வந்து பார்த்து இருக்கு. இப்போ ஜியோட அப்டேட்டட் வெயிட் என்ன அப்படின்னா ஜியோட அப்டேட்டட் வெயிட் 1. ஸோ இந்த 1 + 2 அப்படிங்கிறப்போ டியோட வெயிட் வந்து 3ஆக நமக்கு மாறிடும். பிகாஸ் ஆல்ரெடி இன்ஃபினிட்டி தானே இருக்குது. ஸோ வந்து நமக்கு அதை விட கம்மிங்கிறதுனால நம்ம
டில வந்து 3ன்னு அப்டேட்டட் வெயிட்ட எழுதுறோம். இன்ஃபினிட்டிய விட அது கம்மி தான். நெக்ஸ்ட் ஜில இருந்து ஈக்கு வந்து எவ்வளவு? ஜியோட ஆல்ரெடி வெயிட் எவ்வளவு? 1 இருக்கு. அது கூட இந்த பாத் வெயிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். தட் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டினால நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஜில இருந்து எஃப்க்கு போகுது. எஃப்க்கு வந்து என்ன வெயிட்டுங்க இருக்கு? 8 இருக்கு. பிளஸ் இதோட வெயிட் வந்து 1னால எஃபோட புது அப்டேட்டட் வெயிட் வந்து 9ஆ மாறிடும். தட் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டினால. ஓகே, 3, 5, 9ன்னு நமக்கு இங்க வெயிட் வந்து அப்டேட் ஆயிருக்கு. இதுல எது கம்மி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 தான் கம்மி. பட் இந்த இடத்துல நம்ம 2வையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, பிகாஸ் அதை நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் செலக்ட் பண்ணலை. ஸோ 2வையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது கம்மினா 2வை தான் நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கணும். ஓகே, 2வை தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 2 தான் கம்மிங்கிறப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சி எந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகே, சி எடுத்தோம் அப்படின்னா சிக்கு வந்து எது அப்டேட்டட் வெயிட்னு நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வெயிட் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபினிட்டி எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆயிருச்சு இல்லையா? ஸோ வந்து இப்போ பிக்கு வந்து 0 தான், சிக்கு வந்து 2ன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம், ஜிக்கு வந்து சாரி இந்த இடத்துல 1 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, பியோட வெயிட் வந்து 2, தென் வந்து ஜிக்கு வந்து 1, ஜியோட வெயிட் வந்து 1, டியோட வெயிட் வந்து நமக்கு 3ன்னு அப்டேட் ஆயிருக்கு. தென் ஈயோட வெயிட் வந்து ஈயோட ஃபைனல் வெயிட் என்ன வந்துச்சோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 5. தென் எஃபோட வெயிட் வந்து 9ஆ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சியிலேருந்து வர பார்த்து என்னென்ன அப்படின்னா எதெல்லாம் வெளியில வருதுன்னு பாருங்க. 3 இருக்கு, தென் 2 இருக்கு, சாரி 10 இருக்கு. சி டு ஜி ஒரு பார்த்து, சி டு டி ஒரு பார்த்து. அப்போ சி டு டி எடுத்துக்கலாம் நம்ம. டி வந்து என்னது? ஆல்ரெடி இதில் 2 இருக்கு. ப்ளஸ் இந்த பாத்தோட காஸ்ட்டும் சேர்த்தோம் அப்படின்னா 12 வரும் இல்லையா? 12. ஸோ சி டு டி வந்து 12 ஆகுது. அதே மாதிரி சில இருந்து நமக்கு திருப்பி வேற என்ன இருக்கு? ஜிக்கு போற ஒரு பாத் இருக்கு. ஜிக்கு போனோம் அப்படின்னா 3 வருது. ஜிக்கு வந்து 3 வருது. பட் வந்து ஆல்ரெடி ஜி வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து டிஐயும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் வெயிட்டை விட அது ஜாஸ்தினால அதை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணிக்கணும். சப்போஸ் கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம ஜி எந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் சச் எப்படி இருக்கோ அதே தான் வர மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சி ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் யார் கம்மி அப்படின்னா 3 கம்மி. 3 யாரு அப்படின்னா டி தான் வந்து கம்மியானது. ஸோ டியிலேருந்து எதெல்லாம் வந்து பார்த்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஈக்கு மட்டும்தான் போகுது. டியோட அப்டேட்டட் வெயிட் எவ்வளவு? 3. ஸோ 3 + 6 அப்படிங்கிறப்போ ஈக்கு போகிற பாத் வந்து 9ஆ இருக்கு. பட் ஆல்ரெடி அதில் 5 தான் இருக்குங்கிறப்போ நம்ம அதை அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ சேம் அதே தான் வரப்போகுது. 3யை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால ரிமைனிங் இருக்கிற 5ம் 9ம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இதில் எது கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா 5. 5 வந்து எதோடது? ஈயோடது இல்லையா? ஸோ ஈயை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஈலேருந்து என்னெல்லாம் பார்த்து போகுது அப்படின்னா ஜஸ்ட் எஃப் மட்டும்தான் போகுது. எஃப்க்கு வந்து எவ்வளோ வெயிட்டு? ஆல்ரெடி இங்கே 5 இருக்கு. 5 + 1 6. 6ங்கிறது 9ஐ விட கம்மினால நம்ம 6 வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக ஈயும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இது ஒன்று தான் பேலன்ஸ் இருந்தது. பிகாஸ் நம்ம பி செலக்ட் பண்ணியாச்சு, ஜி செலக்ட் பண்ணியாச்சு, சி செலக்ட் ஆயிருக்கு, டி ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு, இ செலக்ட் ஆயிருக்கு, எஃப் மட்டும் பேலன்ஸ் இருந்தது, அதுவும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார் இது இ இல்லை எஃப். ஓகே, நம்ம ஈயை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோம்.
கரெக்ட். இந்த இடத்துல நம்ம ஈயை செலக்ட் பண்ணிட்டு ஈல இருந்து என்ன பார்த்துருக்குன்னு பார்த்து இஎஃப்ங்கிறத சூஸ் பண்ணோம். ஃபைனலா நம்ம எஃப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதுதான் கம்மிங்கிறதுனால. கரெக்டா? இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பில இருந்து எஃப் வரைக்கும் ரீச் ஆகுற கடைசி அந்த மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வந்து எஃப்ஆ இருக்கணும். ஓகே. இதுல வந்து ஒரு ஸ்டெப் வந்து நான் பேக்ல எழுதிட்டேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே, கரெக்டா ப்ராப்பரா இப்ப இந்த ரோல நம்ம எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிய, இந்த ரோல ஜி, இந்த ரோல சி. ஓகே, இதுல எது மினிமமா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டி, இதுல எது மினிமம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இ, இதுல எது மினிமம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எஃப். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா எழுதுனா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஓகே, இப்போ நம்ம பி டு எஃப்ங்கிறப்போ எஃப் வந்து எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட வெயிட் எவ்வளவோ அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஓகே, இதே ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்த மாதிரி தான். இதுல நம்ம எதை செலக்ட் பண்ணோம்? எஃப் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு முன்னாடி ரோக்கு நம்ம டிராவல்ஸ் ஆகி போனோம். S6 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, 9ஆ இருக்கு. அந்த இடத்துல யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயை செலக்ட் பண்ணியிருக்காங்கிறப்ப நம்ம இயை அதுக்கு முன்னாடி போடணும். நெக்ஸ்ட் அதே அந்த இ வேல்யூ எங்கேயாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எதுலேயுமே சேஞ்ச் ஆகலை. டைரக்டா எங்க இந்த ரோல தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இயோட வேல்யூ. ஸோ இயோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கப்போ யாரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஜியை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜியை வந்து நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கான்னு அதோட பிஃபோர் ரோல போய் பார்ப்போம். சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம அப்படியே அதுக்கு பிஃபோர் ட்ராவல் ஆகிட்டே போவோம். சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ரோல கரண்டா யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த நோட நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதோட பாத் என்ன அப்படின்னா பிஜிஇஎஃப். பி டு ஜி எவ்வளவு? 1. ஜில இருந்து இ எவ்வளவு? 4. இல இருந்து எஃப் எவ்வளோ? 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. இப்படி தான் நமக்கு அந்த மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது, பாத்தும் கண்டுபிடிக்கிறது. ஓகே, next question, consider the directed graph shown in figure below. There are multiple shortest path between vertices S and T. நிறைய shortest path இருக்கு. பட் டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் படி நம்ம எந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா எஸ்ல இருந்து டிக்கு. ஓகே, இப்போ நம்ம டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் வந்து சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எஸ் இன்ட்டு சோர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ் டு டி தான் நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்லேருந்து என்னென்ன பார்த்துருக்கு? ஏயும் இருக்குது, பியும் இருக்குது இல்லையா? ஸோ இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக சோர்ஸ் வேர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் 0, மற்றதெல்லாம் நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுருவோம் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இதில் எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ எஸ்லேருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னா ஏக்கு ஒரு பார்த்துருக்கு, தென் பிக்கு ஒரு பார்த்துருக்கு. ஸோ ஏக்கு வந்து என்ன அப்படின்னா 4, இங்கே 3. ஸோ சோர்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது கூட நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ ஏக்கு வந்து 0 + 4 அப்படின்னா 4A தான். பிக்கு வந்து 0 + 3 அப்படின்னா 3A தான். மற்றதுக்கெல்லாம் பார்த்து இல்லாததுனால நம்ம எல்லாத்துக்குமே இன்ஃபினிட்டி போட்டுக்கிறோம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணதுனால இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல. எஸ் வந்து செலக்டட். ஓகே, ரிமைனிங் இருக்கிறதுல இப்போ எது கம்மி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி தான் கம்மி. ஸோ நம்ம பியை வந்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பியிலேருந்து என்னென்ன பார்த்து இப்போ நம்ம பியையும் செலக்ட் பண்ணிட்டோம்னு மார்க் பண்ணிக்கலாம். பியிலேருந்து என்னென்ன பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எஸ்ஸுக்கு போகுது. பட் வந்து நம்ம எஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. தென் பியிலேருந்து டிக்கு ஒரு பார்த்து போகுது. அதனால் நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். டிக்கு வந்து எவ்வளவு இருக்குது? 4 இருக்குது. ஸோ பியோட வெயிட் ஆல்ரெடி எவ்வளவு? 3. ஸோ 3 + 4 7 எங்கள் டிக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம 7 எடுத்துக்கிறோம். இந்த 4 அப்படியே எழுதிக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணதுனால அதை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை. மற்றதெல்லாம் அதே இன்ஃபினிட்டி தான். ஓகே, இப்போ வந்து இதில்
எது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் நம்ம பிஏ செலக்ட் பண்ணியிருக்கோம், இதில் எஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஏயை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஏயை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏலேருந்து என்னென்ன பார்த்து போகுது அப்படின்னு பாருங்கள். ஏலேருந்து ஜஸ்ட்டு சிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பார்த்து போகுது. ஏயோட வெயிட்னா 4 அப்படிங்கிறப்போ சியோட வெயிட் வந்து 5. அது அந்த ப்ரீவியஸ் வெயிட்டை விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, மற்றபடினா நம்ம அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ ஏ நம்ம ஆல்ரெடி இங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னால அதையும் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதை திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்ல. ஏஸும் செலக்ட் பண்ணிட்டோம், ஸோ அதை ரிப்பீட் பண்ண தேவையில்ல. பி ஆல்ரெடி செலக்டட், ஸோ ரிப்பீட் பண்ண தேவையில்ல. இப்போ டியோட வேல்யூ வந்து சேம், அதே 7ஆக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் யார் கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் கம்மி. ஸோ சியை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, சியை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சியிலேருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இ இருக்குது, தென் டியும் இருக்குது. ஓகே, சி டு இ எவ்வளவு? 1 வருது. ஆல்ரெடி சியோட வெயிட் எவ்வளவு? 5 அப்படிங்கிறப்போ 6 வருது. ஓகே, ஸோ இ வந்து இன்ஃபினிட்டி தானே இருக்குது. ஸோ 6 அதை விட கம்மி தானால அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிக்கு பாருங்கள். டிக்கு வந்து 3 இருக்குது. சியோட வெயிட் வந்து ஆல்ரெடி 5னால 5 + 3 8. அப்போ டிக்கு வந்து நம்ம 8 நீங்கள் மாற்றணும். பட் 7 விட அது ஜாஸ்தினால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. ஓல்டு வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் இன்ஃபினிட்டி தான். ஓகே, இதில் வந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது? இயை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் அதுக்கு தான் கம்மி வேல்யூனால நம்ம இந்த இடத்துல இயை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈலேருந்து என்னென்ன பார்த்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஈலேருந்து ஜிக்கு வந்து ஒரு பார்த்துருக்கு. தென் வேறு என்ன இருக்குது? ஈலேருந்து டிக்கும் ஒரு பார்த்துருக்கு. ஸோ ஈலேருந்து ஜிக்கு வந்து 2, ஈலேருந்து டிக்கு வந்து 4. ஓகே, ஈயோட வெயிட் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. ஓகே, நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுதான் அதோட வெயிட். 6 தான் அதோட வெயிட். அப்போ 6 + 2ங்கிறப்போ 8 வரும். இங்கே 10 வரும். ஓகே, ஜிக்கு வந்து அப்போ நம்ம 8ன்னு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃபினிட்டி தானே. ஸோ அதை விட 8 கம்மி தான். டிக்கு வந்து நம்ம 10ன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ஃபினிட்டியை விட அது கம்மி தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 7 பண்ணுறோம். இது செலக்டட். ஓகே, இ வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம திருப்பி மாற்ற வேண்டிய நீடு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து எது மினிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி தான் மினிமம். ஸோ டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். டியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எதெல்லாம் வெளியில் போகுது அப்படின்னா இ போகுது. பட் இ வந்து ஆல்ரெடி செலக்டட் 1. தென் டியும் எஃப்பும் இருக்குது. டியும் எஃப்பும். ஸோ டியிலேருந்து டி, அப்புறமா டியிலேருந்து எஃப், அப்படி 2 பார்த்து இருக்குது. டியோட வெயிட் ஆல்ரெடி என்னன்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்? 7 + 3க்கு போகிற பாத்தோட வெயிட் வந்து 3. ஸோ 10. அடுத்து டியிலேருந்து எஃப்க்கு வந்து 5. டியோட வெயிட் எவ்வளோ? 7. 7 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, இப்போ டிக்கும் எஃப்க்கும் நம்ம அப்டேட் பண்ணணும். எஃப்பில் வந்து ஆல்ரெடி இன்ஃபினிட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 12ன்னு கிடச்சிருக்கிறத நம்ம பண்ணிக்கலாம். பிகாஸ் தட் இஸ் லெஸர் தேன் இன்ஃபினிட்டி. பட் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10. ஆல்ரெடி 10 தான். ஸோ நோ சேஞ்ச், எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஜிக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை அப்படியே போட்டுக்கலாம். இந்த இடத்துல எது மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ஜி தான் மினிமம். அப்படிங்கிறப்ப நம்ம ஜியை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜியிலேருந்து என்னென்ன பார்த்து போகுது அப்படின்னு பார்க்கணும். ஜியிலேருந்து என்ன பார்த்து போகுது அப்படின்னா டி ஒன்று போகுது, இ ஒன்று போகுது. ஓகே, இ வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ டி தான் இன்னும் செலக்ட் பண்ணலை. அப்படிங்கிறதுனால இ டு டி நம்ம பார்க்கணும். சாரி, ஜியிலேருந்து டி பார்க்கணும். ஸோ ஜி டு டி. ஜியோட வெயிட் ஆல்ரெடி என்னது? 8. இப்போ டிக்கு போகிறது 3 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 11 வரும். பட் டியில் ஆல்ரெடி 10 தான் இருக்குது. 11ங்கிறது கிரேட்டர். ஸோ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. ஓல்டு வேல்யூவை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, 8 நம்ம ஜியை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் டிக் பண்ணிக்கலாம். எஃபோட வேல்யூ வந்து 12 இருக்குது இந்த இடத்துல.
ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டி தான் வந்து மினிமல் வேல்யூ அப்படின்னால நம்ம டி அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா டீலேருந்து என்னென்ன பார்த்து போகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். டீலேருந்து எதெல்லாம் அவுட்டராக போகுது அப்படின்னா எஃப் மட்டும்தான் போகுது. பட் எஃப் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. எஃப் வந்து நம்ம டீலேருந்து வெளில போகிற பாத்து வந்து வெறும் எஃப் மட்டும்தான். எஃப் வந்து எஃப் வந்து நம்ம இன்னும் செலக்ட் பண்ணலை இல்லையா? ஸோ எஃப்க்கு வந்து 5 வருது. ஸோ டீயோட வெயிட் என்ன? டீயோட வெயிட் வந்து 10. எஃப்க்கு போகிற பாத்தோட வெயிட் வந்து 5னால 15 வருது. பட் ஆல்ரெடி எஃபோட வெயிட் வந்து 12 தான். ஸோ 15 நம்ம போட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அதே வேல்யூ தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 12 தான் அதோட மினிமல் வெயிட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட கொஷின் படி நமக்கு எஸ் டு டி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம டீலேருந்து பார்த்தா போதும். டீயில் வந்து டீயோட வெயிட் என்ன அப்படின்னா 10 இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நம்ம அதனால் ஃபஸ்ட்டு டீயோட மினிமம் வெயிட் வந்து 10 அப்படி சப்போஸ் வெயிட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 10ங்கிற ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நமக்கு பார்த்து கேட்டிருக்காங்க, அதனால் டீக்கு முன்னாடி 10 அப்படியே தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம்? இயை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அதுக்கு பிஃபோரில் போடணும். நெக்ஸ்ட்டு எங்கே நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதோட ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பட் சேஞ்ச் ஆகிட்டு யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம்? சியை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சியோட வேல்யூ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் சேஞ்ச் ஆகிருக்கா? எஸ், சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு பதில் யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம்? ஏயை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏயை இதில் போடுறோம். நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ அதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகிருக்கா? இல்லை. அப்போ நம்ம அதில் எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி பார்க்கணும். எப்போ சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அதை போடணும். ஸோ இந்த மாதிரி பிஃபோராக போட்டோம் அப்படின்னா சோர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. நமக்கு எஸ் டு டி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்ஏசிஇடி தான் வந்து இதுக்கான மினிமல் பாத்தாக இருக்கும். அதுதான் நம்ம இதில் கொடுத்த ஆன்சர் படி எஸ்ஏசிஇடிங்கிற ஆன்சர் தான் வந்து கரெக்ட், ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15ல் வந்து நம்ம ப்ரிம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரிம்ஸ் அல்காரிதம்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து எது மினிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து மினிமம். ஓகே, ஸோ நம்ம ஏ டு பி அதை வந்து இந்த நோடை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏ டு பி. அடுத்து நெக்ஸ்ட்டு பியிலேருந்து பார்க்கும்போது பியிலேருந்து என்ன நோடெலாம் என்ன பாத்துலாம் போகுதுன்னு பார்க்கணும். 8 வந்து இருக்குது, கம்பேரிட்டிவ்லி 8 கம்மி. அதே மாதிரி ஏல நம்ம மிஸ் பண்ண பாத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஈக்குவல் டுனால நம்ம இந்த இடத்துல பிசியை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிசியிலேருந்து எது கம்மி அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நமக்கு வந்து இப்போ 7 4 2 இருக்குது. 2 தான் மினிமம் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பியில் நம்ம லெஃப்ட் அவுட் பண்ண ஏதாவது நோடு வந்து அதை விட கம்மியாக இருக்கா, ஏல இருக்கிறதும் ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை அப்படிங்கிறப்போ சிஐயை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, சிஐயை இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா ஐயிலேருந்து நம்ம பார்க்கணும். ஐயிலேருந்து எதெல்லாம் போகுது பாருங்கள், 6 ஒன்று இருக்குது, 7 ஒன்று இருக்குது. ஓகே, 6ம் இருக்குது 7ம் இருக்குது. ஸோ இதை விட கம்மியாக சியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பியில் நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ண ஏதாவது வேல்யூ இருக்கா? இந்த 8 அப்புறமா இங்கே 11 நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். சியில் லெஃப்ட் ஓவரான 7 4 இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம ஸோ இதில் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஎஃப் தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 14 தென் 2 14 இருக்குது, 2 இருக்குது, 10 இருக்குது. ஓகே, இதை நம்ம ப்ரீவியஸாக மிஸ் பண்ண நோட்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 தான் உள்ளதுலேயே கம்மியான வேல்யூனால நம்ம எஃப்ஜியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜியிலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஜியிலேருந்து ஹெச்சுக்கு 1 வருது. ஸோ மேலே எதுக்குமே நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ண நோடுக்கு வந்து 1 வராததுனால நம்ம ஜிஹெச்சை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
ஹெச்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரீவியஸாக பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து 7 இருக்குது, ஆல்ரெடி அங்கேயும் 7 இருக்குது. இந்த 7 நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிடியை வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ சிடி வரும். நெக்ஸ்ட்டு டிஇ. ஓகே, இந்த மாதிரி ஒரு நோடையாக நம்ம ஒரு மினிமல் வேல்யூவை எடுக்கும்போது ப்ரீவியஸாக இருக்க நோடு கூட செக் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா தட் இஸ் பிரிம்ஸ் அல்காரிதம். ஓகே, இதுக்கான வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக புரியும். அதோட லிங்க் வந்து நான் இதில் வந்து ரைட் சைடில் கார்டை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரீவியஸ் இதுக்கான கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் தான் பார்த்தோம். ஸோ கொஷின்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.